அவருடைய பிரசன்னம் இறங்கி வந்து கொண்டிருக்கின்றது. அவர் உங்களை தன்னுடைய கரங்களிலே அவர் பொறித்து வைத்திருக்கிறார். உங்களை அவருடைய கண்ணின் மணி போல ஆண்டவர் பாதுகாக்கின்றார். உங்களை தொடுகின்றவன் ஆண்டவருடைய கண்மணியை தொடுகின்றான். ஆண்டவர் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட உங்களை ஆண்டவர் என்று தெரிந்தெடுத்து பிரித்தெடுத்து இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். அவருடைய மேலான கிருபைக்காய் அவருடைய பிரசன்னத்துக்காய் நாம் நன்றி செலுத்துவோம். நீங்கள் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா எங்களை நீர் நேசித்தபடியால் இந்த இடத்துக்கு நீர் அழைத்து வந்திருக்கிறீர். ஆண்டவரே, இங்கு வந்து ஆண்டவரை எங்களை நீர் உங்களுடைய பிரசன்னத்தினால் மூடி இருக்கிறீரப்பா. எங்களை முழுமையாக எங்களுடைய கரங்களுக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இனி எங்களுள் வாழ்வது நாங்கள் அல்ல, எங்களுக்குள் நீரே வாழ்கிறீரப்பா. எங்களை உமக்கு உகந்த பாத்திரமாய் உமக்கு பிரியமுள்ளவர்களாய் ஆண்டவரை எங்களை மாற்றுவீராக. இந்த நோக்கத்திற்காக இன்று எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் பெயர் சொல்லி அழைத்து வந்திருக்கிறீரோ அந்த நோக்கம் சரியா நிறைவேறும் தகப்பனே. அப்பா நாங்கள் வெறுமையான பாத்திரம் தகப்பனே. கொய்யவன் கையில் உள்ள களிமண்ணை போல ஆண்டவரை எங்களை முழுமையாய் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய செவிகளை திறந்தர்களும் எங்களுடைய கல்லான இருதயத்தை எடுத்துவிட்டு ஆண்டவரே சதையினாலான இருதயத்தை எங்களுக்குள் பொருத்துவீராக. ஆண்டவரே நீர் கொடுக்கக்கூடிய அந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை எங்களுக்கு தந்துள்ளோம். ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை நீர் திறந்தருள்வீராக. எங்களை முழுமையாக எங்கள் கரங்களுக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் எங்களுடைய ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் என்ன செஞ்சிருக்கிறாரா? கரங்களிலே பொறித்து வைத்திருக்கிறார். அதனாலதான் உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒவ்வொருத்தரும் பெயர் சொல்லி இந்த இடத்துல கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. கூட்டிட்டு வரப்பட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். சாதாரணமான உங்களை வந்து என்ன செய்யலாம்? ஆண்டவர் அழைச்சிட்டு வரல, ஒரு விசேஷ விதமாய் ஆண்டவருக்கு என்று தங்களை சீடராக்கும்படிக்கு ஆண்டவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். இதுல எத்தனை பேருக்கு ஆண்டவருக்கு சீடரா இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யறோம்? ஆண்டவருடைய சீடர்களாக தான் இருக்கிறோம். ஆண்டவருடைய பணியை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதனாலதான் நம்மளை என்ன பண்ணிருக்காங்க? ஆண்டவர் ஒரு ஊழியர்கள் என்று நமக்கு ஒரு முத்திரை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விசேஷ விதமாய் பெயர் சொல்லி அழைத்து இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறார். ஆமென். நீங்கள் அனைவரும் யாரா? பேறு பெற்றவர்கள். பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாசிங்க ஒரு வசனம், திருப்பாடல் 65ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீர் தேர்ந்தெடுத்து இந்த மக்களை இந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிறதுனால் இந்த மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? பேறு பெற்றவர்களா இருக்கிறார்கள். எடுத்து வாசிக்கலாம். அப்படி வெயிட் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? ஆண்டவர் இருக்கிறார் என்பது நான் இந்த இடத்துல உங்க கண்ணுக்கு முன்னாடி நிச்சயமா தெரியறனா இல்லையா? அதை விட அதிக நிச்சயமா ஆண்டவர் இந்த இடத்துல வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வாசம் செய்கிற இடத்திலே உங்கள் ஒவ்வொருவரும் என்ன செஞ்சிருக்கிறார்? ஆண்டவர் தெரிந்தெடுத்து அழைத்து கொண்டு வந்து இங்க வைத்திருக்கிறதால் நீங்கள் யாரா இருக்கிறீர்கள்? பேறு பெற்றவர்களா இருக்கிறீர்கள். அது மட்டும் இல்ல, தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். கோவிலின் முற்றங்களில் அவர்கள் உறைந்திருவர். அவர்கள் எங்க இருப்பாங்களா? ஆண்டவருடைய கோவிலின் முற்றங்களில். இதுதான் இப்ப இது ஆண்டவருடைய கோவிலின் முற்றம். இது சிஸ்டரோட வீடு கிடையாது. இப்ப இது யாரோட வீடு? ஆண்டவருடைய வீடு, ஆண்டவருடைய முற்றம். அங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம அங்கதான் நாம இப்போ வாசம் செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. உமது இல்லத்தில் உமது திருமுக கோவிலில் கிடைக்கும் நன்மைகளால் நாங்கள் நிறைவு பெறுவோம். நம்மளை ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரா? அவருடைய நன்மைகளால் நம்மளை நிறைக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீங்களா யாரு? பேறு பெற்றவன். சொல்லுங்க, நான் பேறு பெற்றவள். ஆண்டவர் என்னை நன்மைகளால் நிறைக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. உன்னுடைய விசுவாசத்தின்படி ஆக ஆமென். ஆண்டவருடைய நன்மையை பெறாம நம்ம என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோம். ஆண்டவர் நம்ம என்ன செய்ய போறார்? நன்மைகளால் நிரப்ப போகிறார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஆண்டவர் இந்த உலகத்துல கடைசி அவர் இங்க இருந்து பரமேறி போகும் பொழுது வழக்கமா எனக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம் என்ன சொன்னாரு? மக்களை பார்த்து மத்தேயு கடைசி அதிகாரம் 28வது அதிகாரம் கடைசிக்கு முந்தின வசனம். எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் என்ன செய்யணுமா? எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்க வேண்டியதுதான்
நம்மளுடைய தலையான பணியாக ஆண்டவர் நம்மிடம் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? எல்லா மக்களையும் நாம் ஆண்டவருக்கு, எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் அல்ல, நாம் யாருக்கு சீடராக்கணுமா? இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சீடராக்க வேண்டும். தொடர்ந்து வாசிங்க பிரதர். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயரால் அவர்களுக்கு நாம் திருமுழுக்கு கொடுக்க வேண்டும். அது முக்கியம் இல்ல, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணுமா? எல்லா மக்களினத்தையும் நான் என்ன பண்ணணும்? நம்ம சீடராக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த தலையான ஒரு பணி. சரி, நாம அடுத்தவங்களை சீடராக்கணும்னா நாம எப்படி இருக்கணும்? நான் ஒரு காலேஜ்ல போய் சேர்ந்து ஒரு லெக்சரரா ப்ரொஃபஸரா மாறணும்னா நான் என்ன பண்ணிருக்கணும்? அந்த லெக்சரர் ஆகுறதுக்கு என்ன தேவையோ அதை நான் படிச்சு, டாக்டர் ஆகணும்னா டாக்டருக்கு படிச்சு அவன் செஞ்சிருக்கணும், டாக்டர் ஆயிருக்கணும். இப்போ ஆண்டவருடைய பட்டறையில, ஆண்டவருடைய பயிற்சி பட்டறையில ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த பணியை செய்யணும். அப்படியானால் மற்ற மக்களை நாம் சீடராக்க வேண்டும் என்றால் நாம எப்படி இருக்கணும்? முதல்ல பிரைஸ் தி லார்ட். நாம எப்படி இருக்கணும்? முதல்ல சீடராக இருக்க வேண்டும். முதலாவது நாம் சீடராக வேண்டும், பின் மக்கள் அனைவரும் என்ன செய்யணும்? நம்ம சீடராக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய பணிமை மத ஜெபக்குழுவோட ஒரு லோகோ இருக்கு, பார்த்திருக்கீங்களா? learn, live and lead. முதலாவது என்ன செய்யணுமா? ஆண்டவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டதை நாம் நம்முடைய வாழ்வாக்க வேண்டும். நம்முடைய வாழ்வாக்கிய பின்பு நாம் மற்றவர்களை ஆண்டவருக்கு நேராய் வழி நடத்த வேண்டும். இது ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரையும் நீ சீடராக்கணும்னா முதலாவது நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, நாம் அதன் போல் நாம் வாழ வேண்டும். மூன்றாவது, மக்களை நாம் வழிநடத்த வேண்டும். ஆண்டவர் உங்களை வெறுமனையா வந்து செய்தி கேட்டுட்டு வீட்டுக்கு போறதுக்காக அழைக்கவில்லை. ஆண்டவர் என்ன செய்யல? உங்களை சும்மா நீங்க வாங்க, வாரம் வாரம் வியாழக்கிழமை ஒரு செய்தி, ஞாயிற்றுக்கிழமை ஒரு செய்தி அப்படி கேட்டுட்டு, சும்மா செய்தியை மட்டும் கேட்டுட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வீட்டுல போய் இருப்பதற்கு உங்களை ஆண்டவர் அழைக்கவில்லை. நீங்களே எப்படி தெரியுமா? ஆண்டவருக்கு முன்பாக விசேஷமானவர்கள், வெளியேற பெற்றவர்கள். நீங்கள யாரு? அரச கூட்டத்தினர், ஆண்டவரால் சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டு ஆண்டவருடைய பணிக்கென்று நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நீங்கள் உங்களுடைய தாயின் கருவிலே முன்குறிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட நீங்கள் என்ன செய்யணும்? சும்மா வந்து உட்கார்ந்துட்டு ஆண்டோட ஆசீர்வாதத்தை மட்டும் பெற்றுட்டு போலாமா? ஆண்டவருடைய பணியை நாம் என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். எப்போ நம்மளுடைய செயல்பாடுகள் இல்லாமல் வெறும் நம்பிக்கையோடு இருக்கிறோமோ அது செத்து போனது. யாக்கோபுல நம்ம படிக்கிறோம் இல்லையா? செத்து போன உடல் எப்படி பயனற்றதோ அதே போல செயல்கள் இல்லாத நம்மளுடைய நம்பிக்கையும் அது செத்து போனது. ஹல்லேலூயா. நாம் செயல்படுகிறவர்களா இருக்க வேண்டும். இப்போ ஒரு கம்பெனில போய் வேலைக்கு ஜாயின் பண்றீங்க. ஜாயின் பண்ண முதல் நாள் என்ன செய்வாங்க? நமக்கு ரொம்ப வேலை கொடுக்க மாட்டாங்க. அன்னைக்கு கம்பெனில உள்ள எல்லாத்தையும் என்ன செய்வாங்க? சுத்தி காமிப்பாங்க, ஒவ்வொருத்தரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுவாங்க, எல்லாத்தையும் செய்வாங்க. ரெண்டாயிரம் அப்படியே சொல்லுவாங்க, இன்னைக்கு வாங்க, இன்னைக்கு ரூம் எல்லாம் சுத்தி பாருங்க, எல்லாத்தையும் செய்யுங்கன்னு சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? அன்னைக்கு தான் தெரியும். ஏன் நேரத்துலாம் நீங்க சாதாரண சுத்தி காமி வச்சீங்களே, அதுதான் ரிசப்ஷன். அப்பவுமே அப்படிதான் இருக்கும். அடுத்த நாள் இருந்தா நம்ம என்ன செய்வாங்க? நம்மள அந்த கரும்பு சக்கை, அந்த கரும்பு ஆலையில கரும்புல இருந்து இது எடுப்பாங்க பாத்திருக்கீங்களா? சாறு எடுப்பாங்க பாத்திருக்கீங்களா? அந்த கடைசி வெளியே போடுவாங்க சக்கையை, அதை பாத்திருக்கீங்களா? ஆடு கூட அந்த சக்கையை சாப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு என்ன செய்வாங்க? சக்கையா புளிஞ்சு எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் வெளியில செய்வாங்க, புளிஞ்சு எடுப்பாங்க நம்மள. ஆனா ஆண்டவருடைய பணி நாம் செய்யும்போது நம்ம எப்படி இருக்கிறோம்? என்னுடைய பாதைகள் எல்லாம் ரோஜா மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆமென். அது ஒரு சின்ன முள்ளு கிடந்துச்சுன்னா என் காலில் குத்திட்டு நான் என்ன செய்ய மாட்டேன்? இந்த பாதையில நடக்க மாட்டேன். இதை நீங்க என்ன செய்யுங்க? எடுத்துருங்க. சொல்லுவோமா? நானும் உள்பட நான் உங்களெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் இப்ப கற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் என்னோட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அப்படிதான் இருந்தேன். ஒரு பாதையில நம்ம நடக்கும் பொழுது, ஆண்டவர் இந்த பாதை எனக்கு சரியில்லை, எனக்கு இந்த ஊழியம் சரியில்லைன்னு ஓடினவன் தான் நான். ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு எந்த இடத்துல என்ன பணி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதிலே நீ உண்மை உள்ளவனாய் இரு. சிறியவற்றில் உண்மை உள்ளவனாய் இருக்கும் பொழுது உன்னை நான் பெரியவற்றிலே அதிபதியாய் உன்னை நான் நியமிப்பேன். ஹல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் ஆண்டவருடைய சந்தோஷத்திலும் நீங்கள் பங்கு பெறுவீர்கள். ஹல்லேலூயா. நீங்க என்ன செய்ய
செய்யணும்? ஆண்டவருடைய பணி, எந்த பணி கொடுத்தாலும் சரி, அதை நீங்கள் முழு உள்ளத்தோடு முழு மனதோடு நீங்கள் செய்ய பழகிக் கொள்ள வேண்டும். Praise the Lord. Hallelujah. அது எப்படி செய்வது? நாம் எப்படி பிற மக்களை சீடராக்குவது? அதற்கு முன்பாக நாம் எப்படி சீடராவது என்பதை ஒரு வேதத்திலே உள்ள ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக கற்றுக்கொள்ள போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க்கின் நற்செய்தி 2வது அதிகாரம். மார்க் எழுதிய நற்செய்தி 2வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கலாம். மார்க். சில நாட்களுக்கு பின் இயேசு மீண்டும் கப்பர்நாகுமுக்கு சென்றார். அவர் வீட்டில் இருக்கிறார் எனும் செய்தி பரவிற்று. பலர் வந்து கூடவே வீட்டு வாயில் அருகிலும் இடமில்லாமல் போயிற்று. அவர் அவர்களுக்கு இறைவார்த்தையை எடுத்துரைத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது முடக்குவாதமுற்ற ஒருவரை 4 சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை. எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர், இவன் ஏன் இப்படி பேசுகிறான்? இவன் கடவுளை பழிக்கிறான். கடவுள் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தனர். உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு எண்ணுவதை இயேசு தம்முள் உணர்ந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது ஏன்? முடக்குவாதமுற்ற இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நான் உனக்கு சொல்கிறேன், நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லோரும் காண வெளியே சென்றார். இதனால் அனைவரும் மலைத்து போய், இதை போல் நான் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். எல்லாரும் என்ன செஞ்சோம்? இந்த வார்த்தைகளை, கடவுளுடைய வார்த்தைகளை நாம் வாசித்தோம். இது பல முறை நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க? ஆலயத்திலே பிரசங்கங்களிலும் வீட்டிலே தனிப்பட்ட தியானங்களிலும் நீங்கள் இதை தியானித்து இருப்பீர்கள். சரி, இப்போ நான் உங்கள்ட்ட வரிசை கேள்விகள் கேட்கிறேன். இப்போ ஒரு நிகழ்ச்சியை நாம் என்ன செஞ்சோம்? வாசித்தோம், வாசிக்க கேட்டோம். இப்போ இந்த நிகழ்ச்சியில எத்தனை பேர் வந்தாங்க? இந்த நிகழ்ச்சியின் கதாநாயகன் யார்? அவர் வந்து காட்ஃபாதர். நிகழ்ச்சியின் கதாநாயகனா இருக்கக்கூடியவர் வந்து அந்த முடக்குவாதமுற்றவர். சரியா? வேற காட்ஃபாதர் வந்து இயேசு கிறிஸ்து. 4 பேர் சுமந்து வந்தவங்க. அந்த இடத்துல வில்லன்கள் யாரு? மறைநூல் அறிஞர்கள். அது போக அந்த இடத்துல கூட்டமாய் நின்று கொண்டிருந்த மக்கள். இந்த இடத்துல நாம் பொதுவாக யாரை பார்ப்போம்? முடக்குவாதமுற்றவரை நாம் பார்க்கிறோம். வேற கடவுள் அவரை குணப்படுத்திய அந்த விஷயங்களை நாம் பார்க்கிறோம். 4 பேருடைய விசுவாசம், நம்பிக்கையை நாம் பார்க்கிறோம். இப்படி பல விஷயங்கள் நாம் பார்க்கிறோம். ஆனா பல நேரங்களில் நம்ம என்ன செஞ்சிடறோம்? அந்த 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க பாத்தீங்களா? அந்த 4 பேரை நாம் மறந்து விடுகின்றோம். பாருங்க, இந்த சூழ்நிலையில ஒரு முடக்குவாதமுற்றவர் இருக்கிறார். அவரை குணப்படுத்துவதற்கென்று அந்த 4 பேரை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருந்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதே போலதான் இந்த உலகத்துல பல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முடக்குவாதமுற்ற மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த மக்களை தூக்கி கொண்டு வருவதற்கு தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, அந்த 4 பேர் எளிமையா நம்ம சொல்லிட்டு போயிட்டோம். 4 பேர் தூக்கி கொண்டு வந்தார்கள். அதோட அந்த 4 பேரோட பணி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? கடைசி ஆண்டவர் அவருடைய நம்பிக்கையை கண்டு அவர்களை, அந்த முடக்குவாதமுற்றவரை என்ன செஞ்சாரு? ஆண்டவர் சுகப்படுத்தினார். இது நம்ம எல்லா நாளும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா இதோட அந்த 4 பேருடைய பணியை முடித்து விட்டதா? அவர்கள் நமக்கு முன்பாக முன்மாதிரியா இருக்கிறார்கள். அல்லேலூயா. எப்படி இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில, இந்த உலகத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில முடக்குவாதமுற்ற மக்களை தூக்கி கொண்டு வருவதற்கு ஆண்டவர் நம்மளை விசேஷ விதமாய் தெரிந்தெடுத்திருக்கின்றார். அதற்குத்தான் இன்று ஆண்டவர் செஞ்சிருக்க நம்மளை அழைத்து வந்து அந்த 4 பேரை பற்றி நீ அறிந்து கொள் என்று ஆண்டவர் என்று நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இப்போ நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கிறேன். அந்த 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க இல்லையா? அந்த மக்களுக்கு அந்த முடக்குவாதம் யாருன்னு இதுல போட்டிருக்கா? அந்த 4 பேர் அந்த முடக்குவாதனுடைய பெற்றோரா, இல்ல அவருடைய நண்பர்களா, அல்லது அவருடைய உறவினர்களா? யாருன்னு கொடுக்கப்படல. ஆனாலும் கூட அந்த 4 பேர் என்ன செஞ்சாங்க? அந்த
மனிதனை தூக்கி கொண்டு வந்தார்கள். அப்ப அந்த மனிதன் மீது அந்த 4 பேருக்கும் என்ன இருந்தது? ஒரு அன்பு இருந்தது. Praise the Lord. ஒருத்தர் மேல அன்பு இல்லாம அந்த ஒரு நபருக்கு நன்மை செய்ய முடியுமா? கண்டிப்பாய் முடியாது. அந்த ஒரு தனிப்பட்ட நபர் மீது அந்த 4 பேரும் ஒரு விசேஷ விதமாய் அன்பை வைத்திருந்தார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அன்பை நாம் இந்த உலகத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முடக்குவாதமற்ற போல் நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் மீது நாம் வைக்க வேண்டும் என்பதை அந்த 4 நபர்கள் நமக்கு சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம அந்த 4 பேரை நினைச்சிருந்தா இவெல்லாம் தூக்கிட்டு போய் என்ன செய்ய முடியும்? பேசாம ஒரு ஓரமா கொண்டு போய் வச்சிட்டோம்னா 4 காசு அவன் சம்பாதிச்சு கொடுப்பான். எப்படி? பிச்சை எடுத்து ஒரு கோயில் வாசல்ல வச்சிட்டோம்னா அவனை வச்சு என்ன செய்யும்? நிறைய பைசா கிடைக்கும். அவனை வச்சு நம்ம ஒரு ஆதாயம் தேடலாம் நினைச்சிருக்கலாமே. ஆனா அவங்க என்ன செய்யல? அப்படி செய்யவில்லை. அவங்க என்ன செஞ்சாங்க? 4 பேரும் விசேஷ விதமாய் அவனை தூக்கி கொண்டு வந்தார்கள். ஒருத்தர் தூக்கிட்டு போறதுக்கு எத்தனை பேர்? 4 பேர். எப்படி தூக்கிட்டு வந்திருப்பாங்க பாருங்க. கட்டிலோட சேர்த்துட்டு வந்தாங்களா? அதெல்லாம் என்ன செய்யல? அது பெரிய விஷயமா கொடுக்கப்படல. நம்ம படங்கள்ல பார்த்திருப்போம், கட்டிலோட சேர்த்துட்டு வந்த மாதிரி. Praise the Lord. அந்த 4 பேரும் அந்த நபர் மீது விசேஷமான அன்பு வைத்து அவரை தூக்கி கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய சீடராக வேண்டும் என்றால் நமக்கு தேவையான முதல் பண்பு அன்பு. அல்லேலூயா. அதனாலதான் ஆவியின் கனிகள், அந்த ஆவியின் கனியுடைய முதல் சுவை என்ன? அன்பு என்பது நமக்கு வேண்டும். அல்லேலூயா. அப்படி அன்பு இருந்தால் மட்டும்தான் நம்மளால இந்த உலகத்துக்குரிய முடக்குவாதமுற்ற நிலையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் நாம் ஆண்டவருக்கு நேராக வழிநடத்த முடியும். Praise the Lord. அன்பு இல்லாம நான் இந்த இடத்துல வந்து பிரசங்கம் பண்றது வேஸ்ட். அன்பு இல்லாம ஒய்எம்சில வந்து எல்லா சேரையும் எடுத்து போடுறது வேஸ்ட். நான் நல்லா ஊழியம் செய்யறேன், எல்லா பணியும் செய்யறேன், பிரதர் சொன்ன எல்லா விஷயமும் செய்யறேன், ஆனா எனக்குள்ள அன்பு இல்லைன்னா நான் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒளிக்கும் வெண்கலம் போல் இருப்பேன். ஒரு வெண்கலம் ஒளிச்சு எப்படி தெரியுமா? ஏன் அந்த இடத்துல ஒளிக்கும் வெண்கலம் கொடுத்துருக்காங்க? இந்த வெண்கலம் டங்குன்னு வெளிச்சதுன்னா நம்ம காதல் என்ன செய்யாது? தாங்காது. அதுல ஒரு இனிமையே இருக்காது. அல்லேலூயா. அதனாலதான் 1 கொரிந்தியர், அந்த கொரிந்தியருடைய முதல் புத்தகம் 13வது அதிகாரம் ஃபுல்லா எதை பத்தி சொல்லுது அப்படின்னா அன்பு அன்பு அன்பு. என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நான் எடுத்து கொடுக்குறேன்யா. நான் ஜெபம் நடக்கும் பொழுது அப்படியே ஆவியில நிரம்பி அப்படியே அந்நிய பாஷையில பொழிகிறேன். ஆனா எனக்குள்ள அன்பு இல்லை என்றால் எதுவும் இல்லை. எடுத்து வாசிக்கலாமா? அது ஒரு முதல் 3 வசனங்கள் எடுத்து வாசிக்கலாம். கொரிந்தியர் முதல் கொரிந்தியர் 13வது அதிகாரம். பேசினாலும் அன்பு எனக்கு இல்லையே. பாருங்க அந்த வசனம், ஒவ்வொரு வசனத்திலையும் கடைசியில பாருங்க, எனக்கு என்னெல்லாம் இருந்தாலும் சரி, எனக்கு கடைசியில அன்பு இல்லைன்னா நான் எப்படிதான் ஆயிடுவேன்? ஒண்ணுமில்லாம ஆயிடுவேன். ஒரு குப்பையாயிருவேன். ஒரு ஓசையிடும் தாளம் போல, ஒரு சாதாரண ஒரு ஒளிக்கும் வெண்கலம் போல நான் மாறி விடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நமக்கு என்ன வேணும்? அன்பு. முதலாவது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில முடக்குவாதம் வச்ச ஒரு நபரை நாம் தூக்க வேண்டும் என்றால் நமக்கு தேவை அன்பு. Praise the Lord. நம்ம சுத்திலும், நம்ம குடும்பத்தை சுற்றிலும் சரி, நம்மளுடைய சமூகத்திலும் சரி, நம்ம சுற்றி எத்தனை பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில முடக்குவாதம் வச்சோடு இருக்கிறாங்க? எத்தனை பேர் இருக்கிறாங்க? நம்ம சுற்றி நிறைய மக்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்க மேல நமக்கு கரிசனை இருக்கிறதா? அன்பு இருக்குதா? இருக்குதா? இருக்கு. ஆனா அது வெளிப்படுத்தாமல் இருக்கிறது. நீங்க எல்லாருமே அன்பில் நிறைந்தவர்கள் தான். நீங்க எல்லாருமே அன்பில் வளர்ந்தவர்கள் தான். ஆனால் நீங்கள் அன்பை என்ன செய்யல? இன்னும் வெளிக்காட்டவில்லை. அந்த பாட்டில் ஃபுல்லா அந்த ஜூஸ் எப்படி இருக்கு? டச் வச்சிருக்குது. ஆண்டவர் இந்த திறக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த பெப்சி பாட்டில், கோக் பாட்டில் அப்படி திறக்கும் போது எப்படி வரும்? அப்படியே என்ன செய்யும்? அப்படி உள்ள அடக்கி வச்சிருக்கிறீங்க. அந்த கேஸ் எல்லாம் நீங்க வெளியே விடுங்க. அன்பை வெளியே பகிருங்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் மீது நீங்கள் அன்பு செலுத்துங்க. Praise the Lord. நம்ம வீட்டுல சுத்தி எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளராமல்? உங்க மேல நீங்க உங்களுடைய அந்த முதலாவது அந்த அன்பை பொழியுங்கள். மறைச்சு உள்ள வைக்காதீங்க. இந்த மரக்காலுக்குள்ள கீழே வச்ச அந்த விளக்கை போல நீங்க என்ன செய்யக்கூடாது? உங்கள் ஒளியை மறைத்து வைக்காதீர்கள். அந்த ஒளியெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? இன்று நீங்கள் வெளியே எடுக்க வேண்டும். உங்களை சுற்றி இருக்க மக்கள் மீது நீங்கள் அன்பை பொழிய வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனாலதான் இன்னொரு வசனம் பாருங்க. மார்க் 12வது அதிகாரம் 33ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. மார்க் 12வது அதிகாரம் 33ஆம் வசனத்துல அந்த மறைநூல் அறிஞர் அழகா சொல்லுவார் பாருங்க. எடுத்துட்டீங்களா?
முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் பாருங்க, ஆண்டவர் மீதும் மற்ற எல்லார் மீதும் அன்பு செலுத்துவது எதை விட பெரிய விஷயமா? அது எல்லா விதமான பலிகளையும் விட அந்த அன்பு செலுத்துவதுதான் சிறந்தது. ஹல்லேலூயா. நம்ம நல்ல ஆவியில நிரம்பி ஜெபிக்கலாம். அப்படியே வாயை திறந்து நம்ம அந்நிய பாஷையில அப்படியே பேசலாம், இறைவாக்கு உரைக்கலாம், மைக்க பிடிச்சிட்டு பேசலாம். ஆனா எனக்குள்ள அன்பு இல்லை என்றால் நான் எப்படிதான் இருப்பேன்? The break, no, that's big zero. It's a great zero. Hallelujah. ஜீரோனால ஏதாவது மதிப்பு இருக்கா? ஜீரோனால எந்த மதிப்பும் இல்லை. ஆனா இந்த ஜீரோக்கு ஒரு மதிப்பு வரும். அந்த ஜீரோக்கு முன்னாடி ஏதாவது ஒரு எண் வரும் பொழுது அந்த ஜீரோவுக்கு மதிப்பு வரும். ஹல்லேலூயா. அந்த எண், அந்த அன்பு, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு, ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு மேன்மையானது. எதுக்காக? ஆண்டவருடைய பணியை செய்ய வேண்டும் என்பதற்காக. அதுக்காக தானே அவர் தன்னுடைய கரத்தை கொடுத்தார். சிலுவையில் அறையப்படுவதற்காக அந்த கரங்களை கொடுத்தார். அவருடைய தலையிலே முள்முடி சூட்டப்படுவதற்கு அவர் அனுமதித்தார். அவர் என்ன செஞ்சாங்க? கட்டையால் அடிச்சாங்க, எச்சில் துப்பப்பட்டார், கன்னத்தில் அறையப்பட்டார். ஏன்? எனக்காக, நமக்காக. ஏன்? ஆண்டவருடைய அன்பை நாம் என்ன செய்யணும்? பிறருக்கு நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அந்த அன்பை உள்ளே வச்சுட்டு இருக்காதீங்க. நீங்க எல்லாமே அன்பில் நிறைந்தவர்கள். நான் சொல்றேன், எல்லாருமே அன்பில் நிறைந்தவர்கள் தான். யாரும் அன்பில் குறைஞ்சவங்களே கிடையாது. ஒருத்தர் நீங்க அன்பில் குறைஞ்சவங்களே கிடையாது. எல்லாருமே அன்பில் நிரம்பி இருக்கக்கூடியவங்க தான். ஆனா நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா அந்த அன்பை அடக்கி வைக்கிறீங்க. சொல்லுவாங்க ஹல்லேலூயா. அது தேவை. இன்னைக்கு நீங்க என்ன செய்யுங்க? உங்களுடைய அந்த அடக்குமுறைகளை அந்த ஓபன் பண்ணி விடுங்க. அந்த மூடியை நீங்க என்ன செய்யுங்க? இன்னைக்கு திறந்து விடுங்கள். ஹல்லேலூயா. எப்படி அந்த முடக்குவாத மற்றவனை 4 பேர் அன்பு வைத்து அவனை தூக்கி வந்தார்களோ, அதே போல நாம் என்ன செய்யணும்? நம்மை சுற்றி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மக்களை தூக்கி வருவதற்கு, ஆண்டவரிடம் கொண்டு வருவதற்கு நாம் அவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது காரியம், முதலாவது அன்பு, இரண்டாவது நாம் எப்படி இருக்கணுமா? சுறுசுறுப்பு உடையவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, அந்த 4 பேர் என்ன செய்யறாங்க? அவர் மீது வைத்த அன்பினால் 4 பேரும் அவரை தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்து பாக்குறாங்க, வாசல்ல உள்ள போறதுக்கு வழியே இல்லை. உள்ள ஃபுல்லா மக்களா இருக்கிறாங்க. இவர் எப்படி இருக்காரு? படுத்த படுக்கையா இருக்கிறாரு. வாசல் வழியா உள்ள போவாருங்கிறதே ஒரு சந்தேகம். அவங்க என்ன நினைச்சிருந்திருப்பாங்க? என்ன நினைச்சிருந்திருக்கலாம்? இவ்வளவு தூரம் வந்துட்டோம், ஆனா இவ்வளவு மக்களா இருக்காங்க, பேசாம என்ன செஞ்சலாம்? கொண்டு போயிருவோமா? போயிட்டு இன்னொரு நாள் வருவோமா நினைச்சிருக்கலாம் இல்லையா? இல்ல, சரி இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்துட்டோம், இன்னொரு விதத்துக்கு என்ன செய்ய வேண்டாம், தூக்கிட்டு வர வேண்டாம், பேசாம ஒரு மரத்தடியில உட்கார்ந்துட்டு இயேசு கிறிஸ்து எப்ப வெளியே வருவாரோ அப்போ அவர்கிட்ட காமிச்சுக்கலாம் அப்படி நினைச்சிருப்பாங்கல்ல? நினைச்சிருக்கலாம், வாய்ப்பு இருக்கவே இல்லையா? ஆனா என்ன செய்யலாம்? அவங்க அப்படி நினைக்கவே இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த எறும்பு பார்த்திருக்கீங்களா? எறும்பு பார்த்திருக்கீங்களா? சோப்பு கலரா இருக்கும், கருப்பு கலரா இருக்கும். அந்த எறும்பு ஓடும் பொழுது அது போகாம அந்த வழியை நம்ம தடுத்தோம்னா என்ன செய்ய? எறும்பு வேற ஏதோ ஒரு பாதையை மாற்றி என்ன செஞ்சிடாது? போயிருக்கும். ஒரு இது நான் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு அந்த உயிரியல் ஆராய்ச்சியாளர் என்ன செஞ்சாராம், ஒரு எறும்பு வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாராம். அந்த எறும்பை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கும் பொழுது அதை பார்த்துட்டே இருக்கிறாரு. எறும்பு என்ன செய்யுது? அதோட உயரத்திற்கு ஒரு அரிசியை எடுத்துக்கொண்டு செல்கிறது. சரியா? போற வழியில அது அந்த எறும்பு கடக்க முடியாத அளவிற்கு ஒரு பிளவு அதில் இருக்கிறது. அதுக்கு என்ன செய்யணும்? அந்த இடத்தை கிராஸ் பண்ணி போனாதான் அதோட அரிசியை அது தன்னுடைய இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அது அப்படியே பார்த்தது பிளவு, அது என்பது ஒரு தடை. அது பார்த்தது அது எப்படியெல்லாம் கிராஸ் பண்றது அப்படின்னு பார்த்துட்டே இருக்குது. அதால என்ன செய்ய முடியல? கிராஸ் பண்ண முடியல. கொஞ்ச நேரம் அப்படி யோசிச்சு என்ன பண்ணிச்சான்? தன் கையில் உள்ள அரிசியை அந்த இடத்துல அந்த பிளவின் மேல் வைத்து அந்த அரிசியின் மேல் நடந்து சென்று அந்த பிளவை அது தாண்டி போகும்போது என்ன பண்ணிச்சான்? அரிசியை எடுத்துக்கொண்டு சென்றதான். ஹல்லேலூயா. அந்த தடையை அது என்ன செய்தது? தன்னுடைய ஞானத்தினால் அது மாற்றி அமைத்தது. ஹல்லேலூயா. பாரு, இந்த இடத்துலயுமே அந்த 4 பேர் வந்தவங்க, ஐயோ கூட்டமா இருக்குது, இப்போ நம்ம என்ன செய்ய முடியாது, இயேசு கிறிஸ்து பார்க்க முடியாது, பேசாம போகலாம் அப்படின்னு அவங்க நினைக்கல, காத்திருப்போம் என்று நினைக்கவில்லை. அடுத்து என்ன என்ன செஞ்சா நம்ம என்ன செய்யலாம்? இயேசுவை பார்க்கலாம் என்பதை அவர்கள் யோசித்தார்கள். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
அவர்கள் சுறுசுறுப்பு. நீங்க பாருங்க, ஒரு சில பசங்க எல்லாம் பாருங்க சுறுசுறுப்பா இருப்பாங்க. ஏதாவது தடை பண்ணிட்டே இருந்தா கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, உட்கார மாட்டாங்க. அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, இது இல்லைன்னா அடுத்து எப்படி செய்யறது. அல்லேலூயா. எப்படி எறும்பை நம்ம தடுத்து நிப்பாட்டினா கூட அது அந்த இடத்துல என்ன செய்யாது, நிக்காது. சுத்தி சுத்தி தன்னுடைய பணியை அது முடிப்பதற்கு அது முழு முயற்சி செய்யும். அதனாலதான் அதோட பெயர் என்ன செஞ்சிருக்கிறாரு, நீதிமொழிகள் எழுதி வைத்திருக்கிறார். எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 6வது வசனம். நீதிமொழிகள் 6:6. சோம்பேறிகளே எறும்பை பாருங்கள். யாரெல்லாம் காரணம் சொல்லிக்கிட்டே இருந்துட்டு ஆண்டவரோட பணியை செய்யாமல் இருக்கிறோமோ அவர்கள் என்ன செய்யறார், ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். சோம்பேறியே நீ எறும்பை பார். அதனுடைய செயல்களை கவனித்து ஞானம் உள்ளவர்களாக நீங்கள் என்ன செய்யணுமா, எறும்புகளை கவனித்து பார்த்து அதன்படி ஞானம் உள்ளவர்களாய் மாறுங்கள். அவங்க என்ன செய்வாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில முடக்குவாதம் முற்றவர்கள் காரணங்களை சொல்லிக்கொண்டு தடைப்பட்டு கொண்டேதான் இருப்பார்கள். நாம என்ன செய்யணும், தடைகளை உடைப்பவர் நம் முன்னே செல்கிறார். அவர் இருக்கும்போது நமக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்படவே வேண்டியதில்லை. அவர் கோணலானைகளை செவ்வையாக்குவார், கரடு முரடானைகளை நமக்கு அருமையான பாதைகளாய் அவர் மாற்றி கொடுப்பார். அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்மளோட பணி அடுத்தது என்ன. நீங்க தடை விழுதா, சரி அடுத்தது வேற என்ன வழி இருக்குது, அவங்க எப்படியாவது நம்ம என்ன செஞ்சிடணும், பரலோகத்துக்கு கொண்டு வந்துடணும். அதுதான் நம்மளுடைய தலையான ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும். ஏன்னா நம்ம இங்க இருந்து பரலோகம் போகும்பொழுது வெறுங்கையராய் நாம் செல்லக்கூடாது. ஆண்டவர் என்ன நினைப்பார், நம்மள்கிட்ட நம்ம பரலோகத்துக்கு போறோம், அப்ப ஆண்டவர் நினைப்பாரு நாம என்ன கொண்டு வந்தோம் என்பதை அவர் பாப்பார மாட்டாரா. சாதாரண உலகத்தில் இருக்கிறவருடைய ஒரு சகோதரியே அதை அவர்கள் விரும்பும் பொழுது நம்மளுடைய தேவாதி தேவன், ஏன்னா நமக்காகத்தானே அவர் ரத்தம் சிந்தினார், நமக்காகத்தானே அடிக்கப்பட்டார். ஏதாவது ஒரு வாய் திறந்து சொன்னாரா, அடிக்கும் பொழுது ஏன் அடிக்கிறீங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யல, சிறுவையில் இருந்து அவர் இறங்கவில்லை, இருந்து ஓடவில்லை, நமக்காக அவர் ரத்தம் சிந்தினார். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நாம் என்ன கைமாறை கொடுக்க போகிறோம், நம்ம என்ன கொண்டு போனோம், ஆத்துமாக்களை கொண்டு போக வேண்டும். அப்ப நம்ம எப்படி இருக்கணும், அந்த 4 நபர்களை போல நாம் சுறுசுறுப்புள்ளவர்களா இருக்க வேண்டும். தடைகள் வரத்தான் செய்யும், தடைகள் வரத்தான் செய்யும். அந்த தடைகளை நாம் என்ன செய்யணும், படிக்கல்லாய் மாற்றுவதுதான் நம்மளுடைய பணியா இருக்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க அவங்க எப்படி இருந்தாங்க, சுறுசுறுப்புள்ளவர்களா இருந்தார்கள் அந்த 4 நபர்கள். மூன்றாவது, சுறுசுறுப்பா இருந்தது மட்டும் முடிக்கவில்லை, தொடர்ந்து அவர்கள் விடாமுயற்சி உடையவர்களாக இருந்தார்கள். முதலாவது அன்பு உடையவர்களாக இருந்தார்கள், இரண்டாவது சுறுசுறுப்புள்ளவர்களாக இருந்தார்கள், மூன்றாவது விடாமுயற்சி. அது என்ன விடாமுயற்சி, பல விஷயங்கள் அவங்க ட்ரை பண்ணி பார்த்திருக்கலாம். ஒருவேளை மக்களை கொஞ்சம் என்ன செஞ்சிருக்கலாம், ஐயா கொஞ்சம் விலகுங்கய்யா, ஐயா விலகுங்கய்யான்னு சொல்லி கேட்டிருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயங்கள் கேட்டிருக்கலாம். ஆனா மக்கள் அவர்கள் விலகின மாதிரி என்ன செய்யப்படல, கொடுக்கப்படவில்லை. அப்ப அடுத்தது என்ன பாக்குறாங்க, வீட்டை பாக்குறாங்க. சோ வீட்டுக்கு மேல என்ன செஞ்சிருவோம், தூக்கிடுவோமா. வரும்போது தூக்கிட்டு வர்றப்பயே எத்தனை பேர் தேவைப்பட்டுச்சு, 4 பேர் தேவைப்பட்டுச்சு. அப்ப மேல ஏத்தும் பொழுது எத்தனை பேர் தேவைப்படும், அட்லீஸ்ட் கூட ஒரு 2 பேர். ஆனா அதுல கூட 2 பேர் அதுல உதவி பண்ண மாதிரி கொடுக்கப்படவில்லை. போனவா கீழே இருந்து வரும்பொழுது கையில கொஞ்சம் லக்கேஜ் தூக்கிட்டு வரும், ஈஸியா தூக்கிட்டு வந்துடும். தண்ணியெல்லாம் தூக்கிட்டு வரணும், எங்களை தண்ணி கீழே தான் வரும். கீழே என்ன செய்வாங்க, தண்ணி பிடிச்சி வச்சு அந்த தண்ணி மேல தூக்கிட்டு வரணும்னா கீழே சமாதானத்துல ஈஸியா தூக்கிட்டு வந்துருவாங்க. மேல வரும்பொழுது என்ன செய்வாங்க, தூக்கிட்டு வரும்பொழுது கஷ்டப்படும். ஏன், ஒரு உயரத்திற்கு நம்ம வரும்பொழுது அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எல்லாம் தாண்டி நம்ம வர வேண்டியிருக்கு இல்லையா. அதே மாதிரி அந்த 4 பேர் அந்த முடக்குவாதம் முடிச்சவங்க கீழே இருந்து மேலே ஏற்றும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஈஸியா என்ன செய்ய மாட்டாங்க, மேல தூக்கிட்டு வந்துருக்க மாட்டாங்க, கஷ்டப்பட்டு இருப்பாங்க. உண்மையா இல்லையா. அப்போ அவருடைய விடாமுயற்சி கொஞ்சம் கொஞ்சமா, சரி இப்போ 2 அடி, இன்னும் கொஞ்சம் பிடி, இன்னும் கொஞ்சம் பிடி, இந்த பிடி, இந்த அப்படி என்ன செஞ்சிருப்பாங்க, கஷ்டப்பட்டு தூக்கி மேலே கொண்டு வந்திருப்பார்கள். அல்லேலூயா, அவருடைய விடாமுயற்சி. ஆமென். சில நம்மள ஒய்எம்சிக்கு வாங்க நம்ம சொல்லியிருப்போம். அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த வாரம் எனக்கு முடியல, நான் அடுத்த வாரம் கண்டிப்பா நான் வந்துடுறேன். எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, எத்தனை பேர்ட்ட மக்கள் சொல்லியிருக்காங்க, எல்லார்ட்டையுமே சொல்லியிருப்பாங்க இல்லையா. அடுத்த வாரம் நான் வந்துடுறேன் சொல்லிருக்காங்களா. அடுத்த வாரம் போவோம் சண்டே, சிஸ்டர் நீங்க வாரின்னு சொல்லிருக்கீங்களே, வாரீங்களா, வாங்க.
ஐயோ பிரதர், இன்னைக்கு தான் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, எனக்கு இன்னைக்கு தண்ணி வருதுன்னு சொல்லிடுவோம். நான் அடுத்த வாரம் கண்டிப்பா நான் வரேன். நம்ம என்ன செய்வோம்? அடுத்த வாரம் போவோம். சண்டே ஒரு 5 மணிக்கு, சிஸ்டர் வாங்கல, ஐயோ பிரதர் இன்னைக்கு சொந்தக்காரங்களாம் வராங்களே, என்ன சொல்லுவாங்க? ஏதாவது ஒரு காரணத்தை மாறி மாறி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனா நமக்கு எப்படி இருக்கணும்? சரி, ஓகே, இந்த வாரம் வரலையா, சரி நான் அடுத்த வாரம் அடுத்த வாரம் அடுத்த வாரம் எப்படி நம்ம பண்ணணும்? விடாமுயற்சி. அல்லேலூயா. அப்படிதான் அந்த 4 பேர் என்ன செஞ்சாங்க? இந்த ஒரு அடி, இன்னும் ஒரு அடி, இன்னும் ஒரு அடி அப்படின்றத என்ன செஞ்சிருப்பாங்க? அந்த முடக்குவாதம் முற்றவரை கீழே இருந்து அவ்வளவு உயரத்திற்கு அவர்கள் கொண்டு வந்திருப்பார்கள். Praise the Lord. அல்லேலூயா. நாம் எப்படி இருக்கணுமா? விடாமுயற்சி உடையவர்களாக இருக்க வேண்டுமா? பாருங்க, எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம், 10வது அதிகாரம், நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்லுது? வேலை செய்யாத கை அறிவிக்கும். அடுத்த பகுதி, விடாமுயற்சியுடையவரின் கையோ செல்வத்தை உண்டாக்கும். நீங்க எல்லாம் விடாமுயற்சியோடு மக்களை நீங்க பிரேயருக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கரம் பரலோகத்திலே உங்களுக்கு செல்வத்தை சேர்த்து வைக்கும். ஆமென். அல்லேலூயா. அந்த விடாமுயற்சி. இன்னைக்கு வரலையா? சொல்லிட்டீங்க, வரல, சரி அடுத்த வாரம் போங்க. வரலையா? அதுக்கு அடுத்த வாரமும் போங்க. ஒரு கைம்பன் பத்தி ஒரு பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஒரு கைம்பன் இருந்தாங்களாம். அவர்களுக்கு எதிராக நிறைய பேர் என்ன செஞ்சாங்க? அவங்களுடைய சொத்தை எல்லாம் பறிச்சுக்கிட்டாங்க. அந்த ஊர்ல ஒரு நடுவர் இருந்தார். அவர் யாரா? அவர் ஆண்டவருக்கும் அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அப்படிப்பட்ட நபரையே அந்த கைம்பனுடைய விடாமுயற்சி மாற்றுகிறது என்றால், உங்களுடைய கர்த்தரால் விலையேற பெற்ற உங்களுடைய விடாமுயற்சியினால் எந்த ஒரு முடக்குவாதம் முற்றவனையும் உங்களால் மாற்ற முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க எல்லாருமே ஆண்டவருடைய பார்வையில விலையேற பெற்றவர்கள் தான். எல்லார் கையிலையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? கிருபைகளை கொடுத்திருக்கிறார். எல்லாருடைய நாவிலும் ஆண்டவர் வல்லமையை வைத்திருக்கிறார். ஆனா நாம என்ன செய்யறோம்? அல்லேலூயா. அது அழகா பெட்டிக்குள்ள பூட்டி வச்சது போல நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? அதை பாதுகாத்து கொண்டிருக்கிறோம். எப்படி அந்த ஒரு தாளத்தை பெற்றவன் அதை மறைச்சு பாதுகாப்பாய் வைத்தானோ, அதே போலதான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும், இந்த கடவுள் கொடுத்த அந்த வல்லமைகளை, கிரியைகளை எல்லாம் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? மறைத்து வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறோம். இன்று நீங்கள் உங்களுடைய பெட்டிகளை திறங்கள். மறைத்து கிடக்கக்கூடிய உங்களுடைய குணநலன்களை இன்று நீங்கள் என்ன செய்யணும்? கூர்த்திட்டுங்கள். அல்லேலூயா. எல்லாரும் வச்சிருக்கிறீங்க, யார்கிட்டையுமே என்ன செய்யாது? குறைவுபடவே இல்லை. ஆனா நம்ம என்ன செய்யல? உபயோகிப்பதில் தான் நாம் குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். Praise the Lord. எப்படி இருக்கணும்? நீங்க விடாமுயற்சி உடையவர்களா இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய கரங்கள் பரலோகத்திலே உங்களுக்கு செல்வத்தை சேர்த்து வைக்கும். அது மட்டும் இல்ல, இன்னொரு வசனம் எடுத்து வாசிக்கலாம். 1 மக்கபேயர் நூல்ல 1வது மக்கபேயர் 8வது அதிகாரம் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காட்டி தருகிறேன். 8வது அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்கிறது? 1 மக்கபேயர் 8வது அதிகாரம் 4வது வசனம். தங்கள் திட்டத்தினாலும், இரண்டாவது என்னதான்? விடாமுயற்சியினாலும். அல்லேலூயா. அந்த மக்கள் என்ன செஞ்சாங்களாம்? தங்களுடைய திட்டங்களால் மட்டும் இல்ல, விடாமுயற்சியினாலும் தான் தூரத்தில் இருந்த எல்லா தேசங்களையும் அவர்கள் தங்களுக்கு என்று சொந்தமாக்கி கொண்டார்கள். அல்லேலூயா. பரலோகம் எங்க இருக்கு? ரொம்ப தூரத்திலே இருக்குது, பக்கத்துல இருக்கு. நம்ம தொட்டு விடக்கூடிய தூரத்துல தான் பரலோகம் இருக்குது. அந்த பரலோகத்தை நாம் என்ன செய்ய முடியும்? சொந்தமாக்க முடியும். அதுக்கு என்ன தேவை? விடாமுயற்சி தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. திட்டங்கள் போட்டா மட்டும் பத்தாது, நாம் தொடர்ந்து விடாமுயற்சி செய்கிறவர்களா இருக்க வேண்டும். Praise the Lord. 4வது, இப்ப எத்தனை பார்த்திருக்கிறோம்? 3. முதலாவது அன்பு, சுறுசுறுப்பு, விடாமுயற்சி. 4வது உங்களுக்கு தேவை பொறுமை. நம்ம பல தடவை சொல்லிட்டோம், அவங்க என்ன செய்யல? வரல. அப்ப நமக்கு எப்படி வந்துருது? பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வந்து செத்துப்பான வாழ்க்கை. அதுல சுவாரஸ்யமே இருக்காது. ஆமென். அல்லேலூயா. இப்படி என்ன செஞ்சாங்க? 4 பேர் பிரச்சனை மேல பிரச்சனை சமாளித்து அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? மேல வரை கொண்டு போயிட்டாங்க. என்ன பண்ணிருப்பாங்க? கஷ்டப்பட்டு மனதுக்கு இருப்பாங்க, மேல கொண்டு போயிட்டாங்க. இப்ப என்ன செய்யணும்? ஆண்டவருக்குள்ளாய் அவர்கள் அந்த முடக்குவாதமற்றவரை உள்ளே இறக்க வேண்டும். இப்ப என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க? அவங்க
மேல உள்ள இது கூரையா, ஓடா, அஸ்பெஸ்டாஸா, கூலிங் ஷீட்டா, இல்ல கான்கிரீட்டா, எதுவுமே அது என்ன செய்யல, கொடுக்கப்படல. மேல ஓப்பனிங் அவங்க திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூரை அது எதனால செய்யப்பட்ட கூரை என்பது அதுல கொடுக்கப்படவில்லை. சரி, அது ஒரு கட்டம். அந்த கூரையில் என்ன செய்ய வேண்டும், அந்த இடத்துல திறப்பை அவர்கள் உருவாக்க வேண்டும். இப்போ உள்ள பிரசங்கம் நடந்துகிட்டு இருக்கு, ஆண்டவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு, பேசிக்கிட்டே இருக்கிறாரு. திடீர்னு மேல யாராவது உடைக்கிற சத்தம் கேட்டுச்சுன்னா உள்ள இருக்கிறவங்க எல்லாம் யாரையா உடைக்கிறா, என்ன உடைக்கிறாங்க அப்படின்னு பாத்துருப்பாங்களா? டேய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அங்க அப்படி கேட்டிருப்பாங்களா? நாங்களே வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கோம், இப்ப யாரையும் டிஸ்டர்ப் பண்றா கேட்டிருப்பாங்களா இல்லையா? அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்? அவர் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, எத்தனையோ பேர் திட்டிருப்பாங்க, எத்தனையோ பேர் அவங்கள ஏதோ தர குறைவா பேசியிருப்பாங்க. ஆனாலும் கூட அவங்க எப்படி இருந்தாங்க, பொறுமையா இருந்து அந்த இடத்துல திறப்பை உண்டாக்கினார்கள். ஹல்லேலூயா. நாம கூட பல பேர் ஆண்டவரோட வாழ்க்கையில உள்ள கொண்டு வரோம் அப்படிங்கும் பொழுது எல்லாரும் என்ன செய்வாங்க, நம்மள நீங்க நல்லா இருக்கணுமா, நீங்க ஆசீர்வாதமா இருக்கணுமா அப்படின்னு சொல்லுவாங்களா? மத்திட்டாயா இவ்வளவு உள்ள என்ன செய்யக்கூடாது, உடக்கூடாது அப்படி சொல்லுவாங்களா? Praise the Lord. Hallelujah. இவர்கள் உலகத்தார்கள், அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நம்மள புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனா அன்னைக்கு வருவாங்க, பரலோகத்தில் நாம் இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய மடியில் நாம் இருக்கும் பொழுது வருவாங்க. இவா அன்னைக்கு வந்தாங்க, இவங்க வந்தாங்களே, ஒரு நேரம் அவங்க கேட்டிருந்தோம்னா நம்மளும் ஆண்டவரோட மடியில போய் உட்கார்ந்திருக்கலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க என்ன செய்வாங்க, அன்னைக்கு ஒரு நாள் அவர்கள் யோசிப்பார்கள். Praise the Lord. ஆனாலும் கூட அவர்களும் ஆண்டவரோட மடியில வந்து அமர்ந்திருந்தால் நமக்கு எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அதுக்கு நாம் என்ன செய்யணும், பொறுமையோடு இருக்க வேண்டும். ஆமென். திட்டதான் செய்வாங்க, நம்ம மேல அவர்கள் புழுதி மாறி வீசத்தான் செய்வார்கள். ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டும், பொறுமையோடு இருக்க வேண்டும். ஏன்னா அவங்க மேல என்ன செய்வாங்க, திறப்பை உண்டாக்கும் பொழுது பல பேர் திட்டிருப்பாங்க, என்னையா பண்றீங்க, எங்களுக்கு இடத்துல இருக்குது சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பா பேசியிருப்பாங்க. ஆனாலும் கூட தங்க மேல எவ்வளவு பழிச்சு வந்தாலும் அதையெல்லாம் அவர்கள் பொருட்படுத்தாமல் அந்த இடத்துல திறப்பை உண்டாக்கினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்குள்ள என்ன இருக்கணுமா, பொறுமை இருக்க வேண்டும். எடுத்து வாசிக்கலாம் ஒரு வசனம், அருமையான ஒரு வசனம். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 17வது வசனம் என்ன சொல்லியிருக்கிறது, எளிதில் சினமடைகின்றவர்கள். Praise the Lord. அதாவது நம்ம ஊழியத்துக்கு மக்களை கூடும் பொழுது ஏதாவது நம்ம சொன்ன உடனே நமக்கு என்ன வரும், கோபம் வந்துடும். ஆனா கோபத்துல நாம் சினம் கொண்டு ஏதாவது நாம் பேசிவிட்டால் நம்ம எப்படிப்பட்டவங்களா இருப்போமா, மதிகேடானதை செய்பவர்களாய் நாம் இருப்போம். ஹல்லேலூயா. ஆனா வாசிங்க, விவேகம் உள்ளவரே பொறுமையோடு இருப்பார். நீங்க பொறுமையோடு இருந்தீங்க அப்படின்னா நீங்க விவேகமாய் செயல்படுகிறவர்களா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நமக்கு தேவை ஆத்துமாக்கள் தான். அதுக்காக நான் என்ன விலைனாலும் கொடுப்பதற்கு நான் தயாரா இருக்கேன். பவுல் சொன்னார் இல்லையா, நான் நம்ம கிரேக்கர்களுக்கு கிரேக்கராகவும் யூதர்களுக்கு யூதராகவும் யாருக்கு யாராகவும் எல்லாருக்கும் எல்லாருமாகவும் நான் மாறினேன். ஹல்லேலூயா. நாம் என்ன செய்யணும், பொறுமை. நீ திட்டியா, திட்டிக்க, நீ என்ன திட்டல, நான் யார் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அவரைத்தான் நீ திட்டிக் கொண்டிருக்கிறாய். நான் சொன்ன பாருங்களா, நான் சொன்ன உங்களுக்கு புரியுதா? நீங்கள் யாராவது அவங்க திட்டான்னு வைங்களேன், நீங்க என்ன நினைக்க கூடாது, அவங்க என்னைய திட்டான்னு நினைக்க கூடாது. என்னை யாராக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களைத்தான் அவர்கள் திட்டிக் கொண்டிருக்கிறார்கள், என்னை அல்ல. இப்போ புரியுதா? அவர்கள் என்னை திட்டவில்லை, நான் யார் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிற அந்த மனிதனைத்தான் அவர்கள் திட்டிக் கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் என்னை திட்டவில்லை. இப்படி நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா பல விஷயங்கள் நீங்க வெளியே வந்தாங்க. Praise the Lord. Praise the Lord. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு மனிதன் என்னோட பேசினாங்க, கொஞ்சம் தேவையில்லாத ஒரு சில வார்த்தைகள்லாம் அவர் பேசி என் மனசு ரொம்பவே காயப்பட்டுச்சு, மனசு ரொம்ப வருத்தப்பட்டான். இன்னி எப்படி அவர் பேசலாம், இன்னி அவர் இப்படி பேசிட்டாரே, இந்த வார்த்தை என்னை கேடப்படுத்தியது. Praise the Lord. அது மட்டும் இல்ல, அந்த வார்த்தை நான் நினைக்கும் பொழுது ஆண்டவருடைய காட்சிகளை நான் நினைச்சு பார்த்தேன். அவர் என்ன செஞ்சாரு, நன்மைகளை மட்டுமே என்ன செஞ்சுட்டு இருந்தாரு, செல்லும் மடங்கள்லாம் நன்மைகளை மட்டுமே செய்து கொண்டு சென்ற மனிதனை, இறைவன் மனிதனை பிறந்தவரை என்ன செஞ்சாங்க, சிறுகையில் அடித்தார்கள், சாட்டையால் அடித்தார்கள். அப்பவுமே அவர் என்ன செய்யல, திருப்பி பேசல, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். அப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் ஏமாத்திரோம். ஹல்லேலூயா.
அவர்கள் என்னை திட்டவில்லை, என்னை யாரால் நினைத்துக் கொண்டிருந்தார்களோ அவரைத்தான் அவர்கள் திட்டினார்கள் என்று நான் அவர்களை மன்னித்து விட்டேன். ஹல்லேலூயா. அப்படி நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? மனம் தளர்ந்து போக மாட்டீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் மனம் தளர்ந்து போக மாட்டீர்கள். அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்? பொறுமை வேணும். அவசரப்பட்டு சினம் கொண்டு நீங்க என்ன செய்யக்கூடாது? பேசிடக்கூடாது. அப்படி நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் நீங்க என்ன செய்யறீங்களா? அந்த வாசகத்துல முதல்ல என்ன போட்டிருக்கு? நீங்க அப்படி சினம் கொண்டு பேசிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்களா? அதிகேடானதை நீங்கள் செய்து விடுகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்குமே அந்த அனுபவங்கள் இருக்கு, பல காயங்கள் இருக்கு. அவங்க உங்களை திட்டவில்லை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அவர்கள் உங்களை திட்டவில்லை. உங்களை யாராக அவர்கள் தங்களால் கற்பனை பண்ண முடியுதோ அவர்களைத்தான் அவர்கள் திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்படி நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன செஞ்சிடலாம்? அந்த போராட்டங்களுக்கு நீங்க வெளியே வந்து விடலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சோ அப்ப நீங்க அடுத்த நீங்க போலாமா? இதுக்கு முன்னாடி உங்களை திட்டினவங்க நீங்க போய் பேசலாமா? அவங்க உங்களை திட்டவில்லை, அவர்கள் யாரையும் ஒருத்தர் திட்டினாங்க, அவ்வளவுதான். ஆனா அவர்களுமே ஆண்டவருடைய மந்தையிலே சேர்க்கப்படக்கூடிய ஆடுகள் தானே. அவங்களுக்காக சேர்ந்து ஆண்டவர் தான் சிந்தினார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? பொறுமை உடையவர்களா இருக்க வேண்டும். முதலாவது அன்பு, சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, பொறுமை. ஐந்தாவது மிக முக்கியமானது, அந்த வார்த்தையை கவனிங்க. மார்க்கு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். மார்க்கு 2:12. அதுல என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லோரும் காண வெளியே சென்றார். முடிஞ்சு போச்சு. அவர் என்ன செஞ்சிட்டாரு? தன்னுடைய படுக்கை இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் எடுத்து என்ன செஞ்சிட்டாரு? அவர் பாட்டு போயிட்டார். ஆனா அந்த 4 பேர் எங்கதான் இருக்கிறாங்க? எங்கதான் இருக்கிறாங்க? மேல இருக்கிறாங்க. இவர் திரும்பி பார்த்து அந்த 4 பேருக்கும் ஏதாவது ஒரு நன்றி சொன்னாரா? இது என்ன செய்யல? வேதத்திலே கொடுக்கப்படவில்லை. பிரைஸ் தி லார்ட். நீங்க நல்லா கவனிங்க. நீங்க யாருக்காவது அதிகமா ஜெபம் பண்ணிருப்பீங்க, அதிகமா அவங்களுக்கு பேசியிருப்பீங்க, அதிகமா உங்களுடைய நேரங்களை செலவிட்டு அவர்களை நீங்க பிரேயர் கூட்டு வந்திருப்பீங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க. அவங்க ஆசீர்வாதம் பெற்றிருப்பார்கள். கடைசியில உங்களை விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. உங்களை என்ன செய்ய மாட்டாங்க? ஒரு நன்றி கூட உங்களை பார்த்து திருப்பி சொல்ல மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனால் அந்த 4 பேரும் அவங்களை நோக்கி எதுவுமே சொன்னதாக என்ன செய்யல? வேதத்தில் கொடுக்கப்படவில்லை. நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவங்க என்னை பத்தி எதுவும் எனக்கு நன்றி சொல்லவில்லை எல்லாம் பரவாயில்ல, ஆனா தாழ்மையுடையவர்களா நீங்கள் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நம்ம ஊழியர்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு கூட்டு வருவோம். அவங்களை எல்லா வேலையும் அவங்களை ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பேரண்டிங் மாதிரி பண்ணி அவங்களை கூட்டு வந்து எல்லா விஷயம் நம்ம கற்றுக் கொடுத்துருப்போம், எல்லாம் செஞ்சிருப்போம். ஆசீர்வாதங்களை பெற்ற உடனே நம்மள என்ன பார்ப்பாங்க? இவ்வளவுதானே, நீ இன்னும் அந்த இடத்துல தானே இருக்கிற, நான் இப்போ என்ன செஞ்சுட்டேன், மேல வந்துட்டேன் அப்படின்னு அவங்க பார்த்தாங்கன்ட்டு நீங்க என்ன செய்யக்கூடாது? எப்பவுமே மன வருத்தப்படக்கூடாது. மாறாக உங்களுக்குள்ள என்ன இருக்க வேண்டுமா? மனத்தாழ்மை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த 4 பேர் என்ன செஞ்சாங்க? மனத்தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஊழியர்கள்ல அடிக்கடி வருவங்களுக்கு நீங்க கூட்டு வந்திருப்பீங்க, நல்லா அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெற்றிருப்பாங்க, நம்மளை மதிக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு இடையில ஒரு வாட்ஸ்அப்ல படிச்சேன் நானு. ஒரு வீடு கட்டுவதற்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? அந்த சவுக்கு கம்புகளை யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு ஒரு சிலர் தெரிஞ்சு நினைங்க. சவுக்கு கம்புகளை என்ன செய்வாங்க? அதை வச்சுதான் என்ன செய்வாங்க? பெரிய பெரிய வீடுகள், அழகான வீடுகளை கட்டுவாங்க. எல்லா வீடுகளையும் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மேல இருந்து பூசிக்கிட்டே பெயிண்ட் அடிச்சுட்டே வரும்போது வரிசையை ஒவ்வொரு சவுக்கு கம்பை என்ன செஞ்சுட்டே வருவாங்க? எடுத்துக்கிட்டே வருவாங்க. சாரம் போட்டிருப்பாங்க, எடுத்துட்டே வருவாங்க. எடுத்து வந்து அந்த சவுக்கு கம்புல எங்க போட்டிருப்பாங்க தெரியுமா? அந்த வீட்டினுடைய பின்புறத்திலே ஒரு அழுக்கடைந்த இடத்துல என்ன செய்வாங்க? போட்டிருப்பாங்க. ஆனா வீட்டுக்கு முன்பாக ஒரு அழகிய ஒரு வாழை மரத்தை கட்டி வைத்துதான் அவர்கள் கிரகப்பிரவேசம் செய்வார்கள். இப்போ எல்லா அந்த வீட்டோட முழு மதிப்பு எங்க போகுது? யாருக்கு போகுது? எங்கோ ஒரு இடத்துல வாழ்ந்து பிறந்து வந்த அந்த வாழை மரத்துக்கு போகிறது. ஆனால் இந்த கட்டிடம் உருவாகுவதற்கு தேவையான அந்த உபயோகப்படுத்தப்பட்ட அந்த சவுக்கு மரம் எங்க கிடக்குது? வீட்டுக்கு பின்பக்கம் கிடக்கு. அதுக்காக அந்த சவுக்கு மரம் வருத்தப்படுதா? ஆனால் அந்த வாழை மரத்தினுடைய வாழ்நாள் 3 நாட்கள். அதோட அது எங்க போயிடும்? குப்பை தொட்டிக்கு போய்விடும்.
ஹல்லேலூயா. அதுக்காக நான் ஒரு மனுஷனை நான் உருவாக்குனேன், அவனை வந்து நான் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில அவனை மேம்படுத்தினேன், ஆனா கடைசியில் என்னை கீழ் தள்ளிவிட்டாங்களே, என்னை மதிக்கவில்லையே என்று நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, நினைக்க வேண்டியதில்லை. உங்களுடைய பணி அடுத்த ஒரு ஆவிக்குரிய முடக்குவாதம் மற்றவனை எழுப்ப விட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த மனத்தாழ்மை நமக்குள்ளே வளர்த்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மையிலே அதை பார்க்கும் பொழுது இந்த 4 பேர் எவ்வளவு பெரிய ஊழியத்தை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இந்த இடத்திலும் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்திலே நம்மையும் அவர்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த மனத்தாழ்மை எவ்வளவு முக்கியமா பவுல் எழுதுற பாருங்க. எபேசியர் நிருபத்துல 4வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். எபேசியர் 4வது அதிகாரம் 2-3 வசனங்களை அழகாய் சொல்லுகிறார். மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவியருடன் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். பாத்துங்க, இதுல உள்ள நம்ம வாசிச்சதுல உள்ள அந்த வார்த்தைகள் பாருங்க. பொறுமை அதுல வருது, முழு மனத்தாழ்மை வருது, கனிவு, அன்பு இப்படிங்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எவ்வளவு முக்கியம் என்று பவுல் கோடிட்டு காட்டுகிறார். ஹல்லேலூயா. நீங்க எப்படி இருக்கணும்? ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முடக்குவாதமற்ற ஒரு மனிதனை நீங்கள் எழுப்ப வேண்டும் என்றால் அந்த 4 பேர் போல நீங்கள் செயல்பட வேண்டும். என்னெல்லாம்? அன்பு, சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, பொறுமை, மனத்தாழ்மை. இந்த 5 விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்றால் நீங்க எப்படி இருப்பீங்களா? ஆண்டவருக்கு ஒரு சீடனா இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்க ஏதோ வந்தோம், ஆண்டவருடைய வார்த்தை கேட்டோம், வீட்டுக்கு போனோம், அப்படி இருக்கவே கூடாது. நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? அந்த வேதத்தை அதிகமாக தியானித்து இன்னும் 2 ஆத்மாவை நான் ஆண்டவருக்குள்ள நடத்துகிறேனா? பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இப்போ வாட்டர் டேங்க் ஓவர் டேங்க் இருக்குது இல்லையா? இப்போ வீட்டுக்கு பாத்ரூமுக்கு நமக்கு தண்ணி வரும். ஒவ்வொரு வீட்டுல பாத்ரூம் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்கு, பலவிதமான உபகரணங்களை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒவ்வொரு மிஷினுக்கும் தனித்தனி பைப் மேல இருந்து கொண்டு வராங்களா, ஒரே பைப்ல இருந்து கொண்டு வந்து கீழே பிரிக்கிறாங்களா? ஒரே பைப் கொண்டு வந்து கீழே ஒவ்வொரு பைப் என்ன செய்யறாங்க? பிரிக்கிறாங்க. அப்படிதானே? அதே மாதிரிதான் பிரதர், ஒரு பெரிய பைப் மாதிரி மேல இருந்து வந்தாங்கன்னாலும் நீங்க அவங்கள்ட்ட இருந்து வாங்கி ஒவ்வொரு இடத்திற்கும் நீங்கள் என்ன செய்யணும்? ஆசீர்வாதங்களை கடத்தி கொண்டு செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. உங்களால மட்டும் முடியலன்னா உங்களுக்கு கீழே இன்னும் 2 பேரை நீங்க என்ன செய்யுங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்த்தி அந்த வேலையை நீங்கள் செய்ய வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் செய்கிறார், உங்களிடமிருந்து விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். அதை நீங்கள் செய்ய ஆயத்தமா? ஆண்டவர் நீ கேட்கிற உங்களை பார்த்து, என்னுடைய பணியை செய்ய நீ ஆயத்தமா? இதோ பாக்குறீங்க இல்லையா? இதோ வயல்கள் முற்றி அறுவடைக்கு தயாராக இருக்கின்றன, ஆனால் அறுவடைக்குத்தான் ஆட்கள் குறைவா இருக்கிறார்கள். எசையா பார்த்து கேட்டார், என்னுடைய பணியா யார் போவார்? நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஆண்டவரே என்னை அனுப்பும் அப்படின்னு சொல்ல போறீங்களா? ஆண்டவரே என் வீட்டுல போய் நான் சொல்லிட்டு வரேன், அடுத்த வாரம் வரேன் அப்படின்னு சொல்ல போறோமா? என்ன சொல்ல போறோம்? ஆண்டவர் என்னுடைய பணியா யார் போவார்? ஆண்டவரே என்னை அனுப்பும் அப்பா, இன்று அனுப்பும் ஆண்டவரே, இன்றிலிருந்து என்னுடைய பணி ஆரம்பிக்கட்டும். இந்த குழுவிலே என்னை நீர் நாட்டியதற்கு எது காரணம்? ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு, ஆத்துமாக்களை ஆண்டவருக்கு என்ற ஆதாயம் செய்வதற்கு. ஹல்லேலூயா. அதை செய்வதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? அப்படி நாம் எழுந்திருப்போம், ஜெபிப்போம். அந்த ஆயத்தத்தை கடவுள் நமக்கு இங்கு தருகிறார். நீங்கள் எல்லாருமே ஆண்டவருடைய பார்வையிலே விசேஷமானவர்கள், விலையேறப்பட்டவராக இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளாய் நீங்கள் எதை மறைத்து ஒளித்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஜீசஸ். இந்த நாள் உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தின் நாள், ஒரு முன்னேற்றத்தின் நாளாக இருக்கட்டும். இதோ வந்தோம், செய்தி கேட்டோம் என்பதல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இறங்கிய அதே பிரசன்னம், ஏதோ அந்த எருசலேம் தேவாலயத்தில் இறங்கின அதே பிரசன்னம் இந்த இடத்தில் ஆண்டவர் மகிமையாய் இறங்கி கொண்டிருக்கிறார். உங்கள் வாயில் திறங்கள், நீங்கள் வாயை திறந்து ஆண்டவர் துதிக்க ஆரம்பிங்க. அப்பாவை துதிக்கிறோம், கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிங்க. உங்கள் நாவை நீங்கள் துதிக்க ஆரம்பிங்க, துதிங்க. ஆண்டவர் உங்கள் நாவை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிறார். நீங்க நாளைக்கு ஆண்டவருக்கு நீங்கள் ஆத்மாக்களை ஆதாயம் செய்வதற்காக நீங்கள் பணி செய்ய போகிறீர்கள். அந்த பணிக்கு செல்வதற்கு முன்பாக ஆண்டவர் உங்களை தயார்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் உங்கள் நாவை சுத்தப்படுத்த விரும்புகிறார். அந்த 4 நபர்களைப் போல நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முடக்குவாதமற்ற ஆவிக்குரிய வாழ்க்கையில் முடக்குவாதமற்றவர்களை ஆண்டவரை தூக்கி உங்களிடம் கொண்டு வரக்கூடிய கிருபைகளை
முழுமையாக பார்க்கிறது முழுவதும் கர்த்தாவே பிரசன்னத்துக்குள்ள கூடியிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை நிரப்பியிருக்கிறதுக்காக நன்றி. நாங்கள் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் நாங்கள் இந்த மக்கள் ஒவ்வொருவரையும் வேலை அடைத்துக் கொள்கிறார்கள். கேட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரை இவர்களுக்குள்ள ஆண்டவரை 30, 60, 100 மட்டமாய் பள்ளிக்கு பெறுகிறார்கள். கேட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் சுற்றிலும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ரத்தத்தை நான் தெளிக்கிறேன் ஆண்டவரே. சாத்தானவன் இவர்களுடைய அந்த உள்ளத்தில் அந்த வார்த்தையை விடாத வேண்டும் ஆண்டவரே. அந்த வார்த்தையை சுற்றிலும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளித்து ஆண்டவரே நான் வேலை அடைக்கிறேன். நீர் இவர்கள் சுற்றிலும் அக்கினி மதிலுமாய் இருக்கிறது. வழிநடத்த முடியாது. ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டதற்காக தொடர்ந்து வழி நடத்துங்க. தொடர்ந்து எங்களை காத்துக் கொள்ளுங்கள். போக்கில் மரத்திலும் கூட இருந்து பாதுகாத்துக்கொள்ளுங்கள். எங்கள் வீட்டில் இருந்த ஒவ்வொருவரையும் நீர் வேலை எடுத்து பாதுகாத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் மெச்சூர்மாயும் இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே.